திருவான்மையூர் பாம்பன் சுவாமிகள் கோயில், பெரியபாளையம் பவானியம்மன் கோயில், ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் உள்ளிட்ட 65 கோயில்களில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் குடமுழுக்கு நடைபெற்றது. சென்னை திருவான்மையூர் பாம்பன் குமரகுருதாசர் கோயில் குடமுழுக்கு 36 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை 4 மணி அளவில் 6ஆம் கால பூஜை நடைபெற்ற பின் குடமுழுக்கு நன்னீராட்ட பெருவிழாவும் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சேகர் பாபு, புதுச்சேரி முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் ஆரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள பவானியம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 3,64,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பு வேலிகள், மண்டப பணிகள், கோபுரங்களுக்கு வண்ணம் பூசுதல், மூலவர் சன்னதி புனரமைக்கப்பட்டு இன்று காலை குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஓம் சக்தி என பக்தி பரவசத்துடன் அம்மனை வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சூரிய பரிகார ஸ்தலமாக விளங்கும் ஞாயிறு புஷ்பரதேஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பஞ்சபாஸ்கர ஸ்தலங்களில் ஒன்றாகவும் சூரிய பரிகார ஸ்தலமாகவும் இக்கோயில் விளங்குகிறது. இந்த நிலையில் கோயில் புனரமைக்கப்பட்ட நிலையில் கைலாய வாத்தியங்கள் முழங்க குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி குரு பகவான் கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. நவக்கிரகங்களில் சுபக்கிரகமான குரு பகவான் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஆலங்குடி குரு பரிகார ஸ்தலமான ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலில் இன்று அதிகாலை 6ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பின் சிவகண வாத்தியங்கள் முழங்க மல்லாரி இசையுடன் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள தெற்கு காளியம்மன் கோயிலில் 20 ஆண்டுகளுக்கு பின் குடமுழுக்கு நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற பின் நாதஸ்வரம், மேளதாளங்கள் முழங்க புனித நீர் கோயிலை சுற்றி வலம் வந்ததை தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றினர். இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கஸ்தூரிபாய் தெருவில் அமைந்துள்ள 33 அடி உயர விஸ்வரூப முருகனுக்கு புனித நீர் வார்த்து குடமுழுக்கு நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
கரூர் மாவட்டம் குளித்தலையில் 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கடம்பவனேஸ்வரர் கோயிலில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. கடம்பன்துறை காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு சிவாச்சாரியார்கள் 4 கால யாக வேள்வி பூஜைகளை செய்த பின் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி முத்துமாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 64 யாக குண்டங்களில் வைக்கப்பட்டு 130 சிவாச்சாரியார்கள் 8ஆம் கால யாகசாலை பூஜைகளை செய்த பின் ராஜகோபுரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது.